ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? எஸ் அஃப்கோர்ஸ் பொங்கல் ரிலீசஸ். அந்த பொங்கல் ரிலீசஸில் எது பொங்கல் வின்னரு அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பொங்கல் வின்னர் யார் அப்படின்னு நம்ம அந்த ஃபேக்ட் என்னவோ அதை சொன்னதுக்கு தான் நம்மளை பொலன்னு பொழந்தாங்க. ஒரு சேனலையே வாரி கொடுக்க விட்டாங்க. ஸோ அதனால் அந்த பழசெல்லாம் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ என்னவோ அதை பற்றி பேசிடுவோம். இந்த பொங்கலுக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி, வாத்தியார் அண்டு தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில் பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையுமே பயங்கரமாக வாவ் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் எக்ஸலண்ட் பலே அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், பொங்கல் ஹாலிடேஸ், இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட படங்கள், ரொம்ப ஜாலியாக ஃபன்னான படங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் தான் பொங்கல் வின்னராக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா பராசக்தி எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஸான ஒரு படம் அப்படின்றது எனக்கும் தெரியும். அந்த படத்துக்கு எதிராக வம்படியாக வன்மத்தை கக்குன எல்லாருக்குமே தெரியும். தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே அதை மறுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி, அதே டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான அந்த கண்டென்ட் அப்படின்றதுனால அதோடைய ரீச் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட்டு சிவகார்த்திகேயன் ஸ்டார்டம், அவ்வளோ மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த படம் இப்போ புல் பண்ணியிருக்கு இல்லையா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ், அது முழுக்கவே சிவகார்த்திகேயன் அப்படின்ற அந்த ஒரு மனிதன் இத்தனை வருஷமாக உட்காந்து ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காப்புல இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு பிரதிபலனாக தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வேல்டுவேடே பார்த்திங்கன்னா 75 to 78 crores பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம மக்கள் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ப்ரொடக்ஷன் சைடில் அதான் ப்ரொடியூசர் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பாவல்லா. அதுக்காக நான் சொல்கிறேன், அவங்க எல்லாம் சொல்லலை. இங்கே வழக்கம் போல் சினிமா இண்டஸ்ட்ரி ட்ராக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துடைய பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த படத்துடைய வசூல், பராசக்தியோட வசூல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வாத்தியார், கார்த்தி சார் நடிப்பில் நலன் குமாரசாமி அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம். அந்த படம் ஒரு மாதிரி இந்த கிரிட்டிக்ஸ் சைட்லலாம் கொஞ்சம் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முதல் நாளே அடைச்சிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஸோ அதனால் இந்த பொங்கலுக்கு தி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கில் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த வாத்தியார் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் கீழே தான் அந்த படத்துடைய வசூலே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நமக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கார்த்தி சார் படையா 1 கோடிக்கும் கீழே தான் அந்த படத்துடைய கலெக்ஷனா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜீவா அவருடைய தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்ஸ் சைடெல்லாம் ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி படம் பார்த்த நிறைய பேரும் நாங்கள் வாய்விட்டு சிரிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட இப்போ சமீப காலங்களில் நான் பார்த்த படங்களில் இந்த படம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுப்பா. அதனால் இந்த பொங்கலுக்கு பயங்கரமாக சூரத்தனமாக ஒரு கல்லா கட்டிருச்சு. அதுவும் குறிப்பாக பொங்கல் அதுக்கு அடுத்து வந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய வசூல் அப்படின்றது வாவ் அப்படின்ற அந்த ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த படத்துடைய பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இப்போவே 3-4 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸில் நம்ம கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய் இது வரைக்கும் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஓவராலாக நம்ம ஆன்லைன்லலாம் எப்போவுமே நம்ம மக்கள் சண்டை போடுவாங்க இல்லையா, ஒரு 3 படம் 4 படம் மொத்தமாக ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த படம் அதிகமாக வசூலாக இருக்குதோ அந்த படம் தான்ப்பா வின்னர் அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பராசக்தி தான் நம்ம வின்னராக சொல்லி ஆகணும். பட் பட்ஜெட் இந்த படத்துக்கு இவ்வளோ, இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த கணக்கில், இந்த லாப கணக்கில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் தான் பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டாகவும் சரி, இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது பராசக்தியை சொல்லுவாங்க. பட் ப்ராஃபிட் வைஸ் இந்த இடத்துல தான் இக்கன்னா இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நானும் அப்போ சொன்னேன், ஓவரால் வசூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம், பட் கண்டென்ட் வைஸ் இந்த படம் அப்படின்னு சொன்னேன். நம்மளை பாடல் ஏற்றாத குறைய ஏற்றிட்டு போயிட்டாங்க. ரைட், ஓகே. ஸோ இதுதான் இந்த பொங்கல் 2026 வின்னர் யாரு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு உண்டான பதில் மக்களே. அப்புறமா மண்டையில் மூளை இல்லை முடி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவன் எல்லாவனுக்குமே முடி இல்லை அப்படின்னா கூட நான் அதோடு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்.
எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த முகத்தை பார்த்து தான். ஒன்றை மாதிரி உங்கள் அப்பாத்த கொடுத்த மூஞ்சை ஓரமாக வச்சுட்டு எவனோ ஒரு நடிகனுடைய மூஞ்சை வச்சு இங்கே எவனை பற்றி நான் தப்பாக பேசலை. சரியா? ஸோ வி ஆர் நாட் சேம் ப்ரோ. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா கொத்தங்கம்மான்னு கேட்பேன், யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களாம் பேசுகிறதெல்லாம் கேட்குறப்ப யாரா நீங்கள் கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.